ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தியா பியூட்டி விலாக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைட் தமிழரசியோட என்கேஜ்மெண்ட் அண்ட் முகூர்த்தம் மேக்கப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க லொக்கேஷன் எங்கே அப்படின்னா, என்னோடய வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. இவங்க நமக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கும் முகூர்த்தத்துக்கும் சேர்த்தே தான் புக் பண்ணியிருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா 10 o'clock சொல்லியிருந்தாங்க மார்னிங். ஸோ நம்ம எப்பவும் போல் 3 hours முன்னாலேயே வந்து அவங்க பிளேஸ்க்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம பிரைடோட கொரிஸ் என்னமா இருந்துச்சு அப்படின்னா, நான் மேக்கப்பே போட்டது கிடையாது. ஆக்சுவலாக என்னையை வந்து கொஞ்சம் கூட ஹெவியாக காமிச்சிடாதீங்க, எனக்கு மேக்கப் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, எனக்கு ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாலாம் தெரியக்கூடாது, எனக்கு வந்து நேச்சுரலாக என்னோடய ஹேரில் எதுவுமே நீங்கள் வைக்க வேணாம், என்னோடய ஹேரில் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம ஹேர் டூ பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டு ஃபுல்லாக பர்ஃப் வச்சு செக்யூர் பண்ணுங்கள், கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி பாருங்கள் அப்படின்னாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக் இப்படி இருக்கும், இல்லை நீங்கள் வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஃபுல்லாகவே ப்ரூஃப் மாதிரி வச்சு எனக்கு லைட்டாக அந்த புல்லிங் ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. புல்லிங் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாலாம் தெரிய வேணாம், சும்மா லைட்டாக தான் எனக்கு தெரியணும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே வந்து நம்ம ஹேர் டூ வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இவங்களுக்குமே எந்த எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே வைக்கல, அவங்களோட ஒரிஜினல் ஹேரை நல்லா ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்ட மாதிரி நான் ஹேர் டூ பண்ணி கொடுத்தேன். ஸோ ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு, ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்துச்சு, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து ஃப்ளார்ஸ் வந்து அவங்க மல்லிப்பூ தான் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இந்த ஃப்ளார்ஸுமே எடுத்துகிட்டு போகல. தென் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சிட்டோம். ஹேர் ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40 minutesலேயே முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுனால தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹேர் ஸ்டைல் வந்து குயிக்காக முடிச்சிட்டோம். ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபேஸ் மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து பிரைட்கிட்ட வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஹேர்லாம் நான் ரிமூவ் பண்ணடான்னு கேட்டிருந்தேன். ஐயோ நான்லாம் ஃபேஸ் ஹேரே எடுத்ததே இல்லைங்க, நான் ஐப்ரோ கூட எடுக்க மாட்டேன், ஸோ அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இருக்கிற ஃபேஸில் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு வழியாக நான் அவங்கள சமாளித்து, இல்லை அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, ஃபேஸ் வந்து நீங்கள் ஹேர் எடுத்திங்கன்னா திரும்பலாம் உங்களுக்கு க்ரோத் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் சடனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்டாக தான் தெரியும். ஸோ நீங்கள் எடுங்க, நான் உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வழியாக அவங்கள சமாதானப்படுத்தினேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப பயந்தாங்க. ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இருக்கிற ஐப்ரோவே போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் லைட்டாக எடுக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், பிடிச்சா நான் ஃபுல்லாக எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக அவங்களுக்கு வந்து நீட்டாக நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஓகே நீங்கள் எடுங்க, நீட்டாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப வந்து தின்னாலாம் எடுத்துற வேணாம், கொஞ்சம் திக்காகவே எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேஸ்லேயுமே நிறைய ஹேர் இருந்துச்சு, அதையும் ஒரு வழியாக நம்ம சமாதானப்படுத்தி அந்த ஹேரையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரைடாக இருந்தாலும் இல்லை நம்ம நார்மலாகவே வந்து ஃபேஸில் ஹேர் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ரிமூவ் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து ஃபேஸ் ஹேர் ரேசர் வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து இந்த சீட் மாஸ்க் தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் மேக்கப்பும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே நம்ம பிரைடு ரொம்ப பயந்தாங்க, எனக்கு ரொம்ப ஹெவியாலாம் கொடுத்துறாங்க, எனக்கு ஸ்கின் ஃபினிஷிங் மேக்கப் தான் வேணும் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேக்கப் அப்படின்னாலே அது ஸ்கின் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். ஒவ்வொரு பிரைடுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஒரு ஷேடு ஃபேராக காட்டுங்கன்னு கேட்பாங்க, ஒரு ஷேடு எனக்கு கம்மியாக காட்டுங்கன்னு கேட்பாங்க, எனக்கு இதே ஷேடில் இருக்கணும்னு கேட்பாங்க. அது அவங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ மேக்கப் அப்படின்னாலே அது ஸ்கின் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும், அது எல்லாருமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து நம்ம வச்சுட்டோம். அவங்க ஹேர் டூ ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ இதான் அவங்களோட ஃபைனல் லுக். எந்த ஒரு லைட்டுமே ஆட் பண்ணலை, நேச்சுரல் லைட்டில் ரொம்ப அழகாக இருந்திருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 ஹேர் மட்டும் நான் ஃப்ரண்ட்டில் விட்றேங்க அப்படின்னு, ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதான் அவங்களோட ஃபைனல் லுக். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஹெவியாக காமிக்கலை, ஸ்கின்னோட அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து மேக்கப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பிஸிலையும் எனக்கு அங்கேருந்து சாப்பாடு வந்து மேலே கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்டு தான் நீங்கள் கிளம்பணும் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இவங்களோட முகூர்த்தம் 5 o'clock முகூர்த்தம். ஸோ நம்ம 2 மணிக்கெலாம் வந்து பிரைடு பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். நான் போனதுமே பிரைடு வந்து எனக்கு ரெடியாக இருந்திருந்தாங்க, அதனால எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் போனதுமே என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ட்விஸ்ட் ஹேர் டூ தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்பலாம் ஹெவியாலாம் பண்ண வேணாம், எனக்கு நார்மலாக இந்த ட்விஸ்ட் ஹேர் டூவே போதும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் டூவும் முடிச்சிட்டோம். ஹேர் டூ முடிச்சுட்டு இவங்க புக் பண்ண டேட்லேயே எனக்கு இன்னொரு மேக்கப்பும் புக் ஆகிருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நான் 5 o'clockலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம பிரைடும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஃபேஸ் மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாள் பண்ண மாதிரியே எனக்கு வந்து ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரியே பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெவியாலாம் வேணாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம அவங்களோட மேக்கப்பும் அன்றைக்கி நம்ம குயிக்காகவே முடிச்சிட்டோம். தென் அவங்களோட ஃபேஸ் மேக்கப்புமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் தான் சாரீ வேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட என்கேஜ்மெண்ட் சாரீ தான் முகூர்த்தம் முன்னால் வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நெத்திச்சுட்டி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு சாரியும் ஆன் த ஸ்பாட்டில் தான் நம்ம வேர் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அவங்களோட ஃபேஸ் மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சி. நமக்கு அவ்வளோ சப்போர்ட்டு, முகூர்த்தம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டீங்களா, அந்த பிளேஸ்க்கு போயிட்டீங்களா, அவங்களுக்கு மேக்கப்லாம் முடிச்சிட்டிங்களா, பார்த்து போங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லைன்னா 5 o'clock ஆகிடுச்சு. அப்படி இருந்துமே எனக்கு வந்து காஃபி வாங்கி கொடுத்து நீங்கள் குடிச்சிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களே தான் நெக்ஸ்ட் ப்ரைடுக்கு வந்து என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதான் வந்து நம்ம ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பிக் டேஸ்லையும் நான் உங்களை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.